கொலுக்கி போட்டு இழுத்து கொண்டு வந்தது வேந்து கேளுங்க. இது அங்க போய் இது வெல்கம் பேக் டு ரதன் ரூபி கப்புள் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்கே வீட்டை தான் நிற்கிறோம். ரூபினா மீண்டும் பேக் டு ஹோம். ஓகே, இப்போ ஆனால் அந்த ஹோமுக்கு வர்றதுக்கு நான் நேற்று எவ்வளோ கரைச்சல் பண்ணேன் எனக்கு பட்டு தெரிய போயிட்டு. சரி, அதில் நாங்கள் சொல்ல அந்த தீரமான சம்பவத்தை பயிர போகிறோம். உண்மையிலே ரூபினா அன்றாபுரம் போகிறது ஒரு பெரியமான தீரமான ஒரு சம்பவம் தான். அதுல நேற்று அன்றாபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரையும் உங்கள் பட்ட சோகமான நிகழ்ச்சி எல்லாம் சொல்ல போறாங்க. சொல்ல போறேன் சொல்லணும் சொல்லிதான் அவ்வளவா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணி இருக்கிறோம். சொல்லுங்க. நாங்கள் வேலை முடிஞ்சுதானே, வேலை முடிஞ்சு அப்படியே வெளியில வர்றோம். நாங்க ஏத்துற கொழும்பு பஸ் போகுது பைதன் எங்களை தாண்டி. என்னண்டா நாங்க நேற்று இங்க வீட்டை வர்றதானே, அப்ப ஹாஃப் டே தான் போட்டு நான் ஹாஃப் டே போட்டுட்டு நாங்க 2 மணிக்கு நாங்க ரூமுக்கு போயிட்டு ரூமால அப்படியே வீட்டை இந்த பஸ் ஏறுற இடத்துக்கு வேற நாங்க ஏறுற கொழும்பு பஸ் போகுது. நாங்க கூப்பிடுறோம் போயிட்டான் பையன். என்ன வயலுங்க அவன் டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டான் பையன், நிக்கல. சரி, இப்ப அடுத்த ரெயின் வந்ததுல சரி பஸ் தான் விட்டுட்டு போயிட்டு சரி என்று ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க. 2:30 ஒரு ரெயின் இருக்குதானே. சரி என்று ரெயினுக்கு போனா வாண்டு போய் டிக்கெட்டு 2 எடுத்து 340 ரூபா 340 ரூபா 360 ரூபா ஏதோ 300 சொச்சம் தான். எனக்கு அவ்வளவு மிச்சா காசே வேண்டாம் நான் அவன் கூப்பிட்டு தந்த அவசரத்துல. அப்ப 360 ரூபாயோ 340 அதுக்குள்ளதான் ஏதோ. நானும் சித்தியும். அப்ப சரியண்டு நாங்கள் இங்க ட்ரெயின் எங்க நிக்குதுன்னு தெரியா, டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் மாஸ்டர்கிட்ட போய்தான் இந்த ட்ரெயின் எங்க வருமெண்டு கேட்க, அடுத்த இதுக்குள்ள போகணுமெண்டு 2வது ட்ரெக்குக்கு போகணுமெண்டு. அது எதால போறேன் அவசரத்துல மறந்துட்டேன் அத மறந்துட்டேன். இதால போறேன் துள்ளி குதிச்சுதான் போகணுமோ தேடு. நாங்க ஒரு அண்ணான்னு சொன்னேன் இந்த சுரங்க பாதைக்குள்ளால போய்தான் மறந்துட்டு எனக்கு தெரியும் சுரங்கத்துக்குள்ளால போகணும்னு. அந்த அவசரத்துல மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லிவினோம் இல்லோ. ட்ரெயின் போயிடுமே பஸ்ஸையும் விட்டுட்டோம் என்னண்டு போறதுன்னுட்டு அந்த வீட்டை வரணுமென்ற ஆர்வத்துல ஆர்வத்துல ட்ரெயின் எங்க இருக்கும் அந்த அண்ணா சொன்னார் அண்டர் கிரவுண்டுக்குள்ளால போனீங்க நாங்க வரலாம். சரி என்ன அதுக்குள்ளால போய் அதுல இருந்துட்டோம். ஒரு மாதிரி நானும் சித்தி முறங்கி அவசரமா நடந்து பாவம் சித்தி நடக்கவும் மேலாதானே ஒரு மாதிரி நடந்து போய் அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்துட்டான். ட்ரெயினுக்குள்ள இருந்தான் பார்த்தா தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. பேருந்து 2:30 ட்ரெயின் பிடிக்கிற போது 2 காலுக்கு தான் நான் தண்ணி பத்திருப்பாங்க. தண்ணி விடாய்க்கு 2 குடிப்போம் பார்த்தா தண்ணி இல்ல. சரி என்று பயத்துல ஓடி வாரதானே விட்டா அவசரத்துல. அப்ப கேளுங்க. அப்ப என்ன செய்யணும்னா அப்ப பக்கத்துல இருக்கிற கேட்டேன் எத்தனை மணிக்கு இந்த ட்ரெயின் எடுக்குமென்னு சொன்னார். சரியா 2:30 தானே எடுக்குமென்னு சொன்னேன். அப்ப நான் தண்ணி எடுத்துட்டு வரட்டோன்னு கூட அந்த கிரவுண்டுக்குள்ள போய் வரணுமே, மேல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு திரும்பி வரணும் காமனத்தையாதுக்கு. ஓ அதான். அப்ப நான் சரி அந்த சித்தியில சொல்ல சித்தி போனாம் போவோம் ட்ரெயின் ஓடி நான் என்ன செய்யறதுன்னு பேசிச்சு. அப்ப நான் இல்ல எனக்கு தண்ணி விடாக்கி எடுத்துட்டு வரணுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துக்கொண்டு அவங்க இடைக்கெல்லாம் ஏறுவாங்க. எனக்கு இப்ப விடாக்குதே இப்ப குடிக்கிறதுக்கான சரி என்று போய் நான் குடிச்சிட்டு தண்ணியும் எடுத்துக்கொண்டு வந்தேன். எடுத்துக்கொண்டு வந்து ட்ரெயின்ல இருந்து சரி என்று வலிக்கிட்டு ட்ரெயின் நல்ல ஃபாஸ்டா வந்தது பைத்தேன். ஓ நல்ல ஃபாஸ்டா வந்தது. ஃபாஸ்டா வேற நாங்க முண்டைக்கு ஒரு 5:30 எல்லாம் வீட்டை வந்துருவோம். ஏன்னா சரியா 8 மணித்தியாலத்துல வவுனியா கடங்க வந்துட்டான் போயிது அந்த ட்ரெயின்.
பஸ் கூட அவ்வளவு ஃபாஸ்டா ஒரு ஓமந்தைக்கு 1 மணி தியாகத்துல இல்ல அந்த யாழ்ப்பாணம் ட்ரெயின் பலமே என்ன நடக்குதுன்னு சொன்னா அனுராதபுரத்துல இருந்து யாழ்ப்பாணம் பெறாதானே. அனுராதபுரத்துல இருந்து நீங்க வவுனியா வெறும் மட்டும் ஆக்கள் ஏறுறது குறைவு. வவுனியால இருந்தா அதிகமான நிறைய பேர் நிறைய பேர் ஸ்டாப் எல்லாம் ஒரு குரூப் கூட எங்கிட்ட இருக்குது. அந்த ஜால்ராணி குரூப்ல கூட நாங்க இருக்கிறோம். அந்த ரயில் எங்கெங்க வலிக்கிறது எந்தெந்த ஸ்டேஷன்ல நிக்குதுன்னு சொல்லி அதுல உடனே அப்டேட் போட்டு கொண்டிருப்பினோம். நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்று கூட நான் இவங்கிட்ட கிண்டெக்டம் பிரமாதில போட்டு அந்த குரூப்ல இணைச்சி விட்டோம். இவங்களுக்கு மேலே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இவங்களை மணி அதெல்லாம் நம்ம அடிக்கடி பயணம் செய்ய பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்களும் அப்படியே அந்த குரூப்ல வேணும்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாராக்கள் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்களும் அதில் இணைஞ்சு பயன்பெறலாம். ரயின் எங்கெங்க வலிக்கிறது இந்த ஸ்டேஷன்ல இப்போ நிக்குது இந்த மாதிரி வெயிட் பண்ணி போகலாமான்னு சொல்லி எல்லா வீரத்தும் அதில் போட்டுக்கொண்டு இருப்பினோம். அதில் பயணம் செய்யறாக்கள்லாம் அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பினோம். இதுக்கு புதுசாக்கள் புதுசா போய் ஒரு அப்டேட் பண்றதுல அந்த ரயில்ல பயணம் செய்யற ஆக்கள்லாம் இன்னொரு ஆக்களும் பயன்பெறட்டுமே என்று சொல்லி அந்த புது புது விடயங்களை வந்து போட்டு கொண்டிருப்பினோம். இப்போ ரெயின் எங்க வலிக்கிறது இல்லாட்டி ரெயின் எங்கெங்க எல்லாம் பிரேக் டவுனா இருக்குதான்னு சொன்னா கூட அதில் போடுவினோம். என்ன சொன்னா அந்த ரெயினை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் பிரேக் டவுன் சொன்ன கையோடையே பஸ்ஸுகள்ல மாறி தங்களோட பயணத்தை தொடர்ந்து அந்த குரூப் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்ப கேளுங்க பையன் அப்ப நாங்க நிஜம் நல்ல பாஸ்டா போகுது. அப்ப 5:30 எல்லாம் இங்க நிப்பம்தான் ஜோதிச்சு நாங்க. அப்ப பார்த்தா மாங்குளத்துல நின்றுது கன நேரமா. ஏன்டா இது நிக்குதுன்னு பார்த்தா அதுதான் ஒரு 10 நிமிஷத்தால எடுக்கணும் தானே. எப்படி 5 நிமிஷத்துல எடுத்துருவாங்க எல்லாம் எடுக்கிற அதுப்புறம் அந்த கச்சானா விக்கிற வர்றவே தான் நிற்பேன். அப்ப அவைகிட்ட கூட மீன் ட்ரெயின் நிக்குதுன்னு அங்கிருந்து வார ட்ரெயின் என்ஜின் ஏதோ பழுதா போச்சுதான். ஏசி ட்ரெயின் என்ஜின் வந்து பழுதா போச்சான். அப்ப அது இந்தியால வந்தா தானே இந்த ட்ரெயின் போவோமாமண்ட அரைவாசி ஜனம் உறங்கி போயிட்டுது. ஓ நாங்கள் என்ன செய்யறது அந்த மாங்குளத்துல அங்க எங்க ஏறுறது வாரது ஒன்றுமே செய்யாது. சொன்ன ஹையோட குரூப் ஒரு கடத்தி பார்த்தேன். அப்ப அதுலதான் போட்டிருந்தது. இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு ரயின் ஒன்று வலிக்கிறதுல ஏசி ட்ரெயின் ஒன்று கொழும்பு நோக்கி வலிக்கிறது. அப்ப அந்த ட்ரெயின் தான் ஏதோ கொக்காவில சரியா தெரியல முருகண்டிக்கு கொஞ்சம் முன்னுக்கு அந்த பகுதியில ஏதோ இன்ஜின் ஃபெயிலியரா. அதனால அந்த ட்ரெயின் அங்கால போகணும். அப்படி போனா அப்புறம் அனுராதபுரத்துல இருந்து வேற ரயில் யாழ்ப்பாணம் நோக்கி போயிடும். அதனாலதான் இந்த தாமதம் மட்டும் போட்டிருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொன்னேன்னு இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா பஸ்ல வாரதா இல்லாட்டி ட்ரெயின்ல தான் வெயிட் பண்ணி அதிலே போகுமான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. என்ன 1 மணி நேரத்துக்கு மேல செல்லு பண்ண மாதிரி தான் அதுல சொன்னவையோ. அப்ப சில பேர் கூட பஸ்ல போயிட்டு அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டு வந்துடா சொல்லுங்க. அப்ப நிறைய பேர் இறங்கி போயிட்டுனா என் ஃப்ரெண்டும் இறங்கி போயிட்டா. தான் பஸ்ல போறேன் நாங்கள் எனக்கு பஸ் இல்லையண்டு. இப்ப நான் சொன்னேன் சித்தி 5 மணி மட்டும் பார்ப்போம் அதுக்கு பிறகு போராட்டி போவோம் பஸ்ல போவோம் இறங்கி போவோம்ண்டு. அப்ப ஒரு 10 நிமிஷத்தால ஒரு காமெடுத்தியால எடுத்தேன் ட்ரெயின். அப்ப நான் சொன்னேன் நனியமா இல்லாம இறங்கி போனது இருந்தா எடுத்துட்டாங்க. சரி எடுத்துட்டேன்னு சந்தோஷத்துல இருந்தாங்க. எடுத்து கொண்டு போய் கொஞ்ச தூரத்துல திருப்பி நிப்பாட்டி போட்டாங்க. அந்த இந்த எங்கட ட்ரெயினை தான் திருப்பி நிப்பாட்டிட்டீங்க. இப்படியே கொஞ்சமா போய் தான் நின்றுச்சு. இப்படி போய் கொண்டிருக்கா அந்த ட்ரெயினை இழுத்து கொண்டு வர்றதுக்கான இது வெயிட் பண்ணினது. அந்த என்ஜின் ஃபெயில் ஆன ட்ரெயின் நிக்குதல்லோ அந்த ட்ரெயினை இந்த ட்ரெயின் இருக்குல்லோ இந்த ட்ரெயின் வந்து கொலுக்கி போட்டு இழுத்து கொண்டு வந்தது வேந்து கேளுங்க. இது அங்க போய் இது எங்க நிக்குதுன்னு பயந்தாடி வந்தாலும் மட்டும் கொஞ்சம் மெல்லமா போய் அந்த ட்ரெயின் முருகண்டிக்கு அங்கால நின்றது. முருகண்டிக்கு அங்கால நின்ற ட்ரெயினை அந்த ஏதோ ஒரு கொலுக்கி மாதிரி ஒன்று பொருத்தி போட்டு மாங்குளம் மட்டும் வந்தது. ட்ரெயின் அந்த ட்ராக் எங்க மாறும் 2 ட்ராக் எங்க இருக்கோ அது மட்டும் வந்து அதை இஞ்சால ட்ராக்கு விட்டுட்டு தான் போய் இஞ்சால ட்ராக்கால மாத்தி வந்தது. 2 ட்ராக் உள்ள இடத்துல ஒன்றுல மாத்தி இஞ்சால விட்டுட்டு எங்கட ட்ரெயின் போகணுமே அதுக்கு இந்த ட்ரெயினை மாத்தி விடணும்னு அதை இழுத்து கொண்டு வந்து மாத்தி விட்டுட்டு பின்பக்கமா வந்து பின்பக்கமா தான் போய் கொண்டு இருந்தாங்க. இழுத்துக்கொண்டு பின்பக்கமா தான் போனது. வந்த பக்கமா அப்படியே போனது மாங்குளம் மட்டும் பெம்பரா தான் இருந்தது. இதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்துருக்கோம். வீடியோ கவரா இல்லையே. கவரா இருந்தா நீங்க எடுத்துருக்க மாட்டீங்க. நானே பின்னுக்கு போகுது அவங்க தான் சொன்னாங்க இழுத்து கொண்டு போகுது. நான் நல்ல கண்டென்ட் திடீரென்று யாழில் நடந்த ஒரு அதிர்ச்சி. ஆனா அந்த ட்ரெயின்ல வந்தாக ஃபுல்லா வெளிநாட்டாங்க 2500 கொடுத்து ஏசி ட்ரெயின்ல வந்த சனங்க
அப்ப அந்த ட்ரெயின்ல நாங்க கேட்டிருந்தோம் நாங்கள். அதுல வந்து தேர்ட் கிளாஸ் அப்படின்னு இல்ல போராட்டாக்கு பெருமதி கொஞ்சம் கூட தான். அதனால எங்களுக்கு அது சரி வராதான். அப்ப நாங்க உண்மையிலே இதுல போவோம்னு சொல்லித்தான் இந்த ரயில்ல போய் வரோம். அதுல கொஞ்சம் காசு கூட தான். பாவங்களாவே நின்றவே அப்படியே. அது இப்ப இந்த வேற ட்ரெயின் வந்திருக்கு நினைக்கிறேன். நானா தார விட்டேன். அவைக்கு கவலையா இருந்தது. அவைய தாண்டி நாங்க எங்க ட்ரெயின் போவ அது திருத்தே நான் நினைக்கிறேன். நான் வேற ட்ரெயின் இல்லாட்டி வேற என்ன செய்திருப்பேன். இறங்கி போயிருக்குங்களோ தெரியும். அது தெரியாது எனக்கு. தெரியலையோ தெரியும். போடுறவங்க எல்லாம் அங்க நிக்குது இங்க நிக்கன்னு சொல்லி பெருசா போடுறவங்க எல்லாம் சரியா தெரியல. போகலாம். நல்ல இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு பஸ் விட ட்ரெயின் தான் விரும்பும். ஏனண்டா நல்ல வடிவா சொகுசா போகலாம் குறைஞ்ச காசுல. மற்றது வாஷ்ரூம் வசதி இருக்குது. முக்கியமா தூர இடத்துக்கு போறாங்களுக்கு வாஷ்ரூம்ன்றது கட்டாயம் தேவை. பஸ்ல அந்த வசதி கொஞ்சம் குறைவு தானே. எனக்கு அதை விட ட்ரெயின் ஓகே. நாங்க கொண்டு நிறைய கொஞ்சம் லக்கேஜ்கள் கொண்டு போனோம்னு சொன்னா கூட வைக்கலாம். மேல வைக்கலாம். வைக்கிற காலுக்குள்ள வச்சு வைக்கணும். மேல வைக்கிற எல்லாம் கணக்கு வைக்கலாம். இது பரவாயில்ல. தேர்ட் கிளாஸே காணும். நாங்க அதுல நல்ல என்ஜாய் பண்ணி கொண்டு போறாங்க. ஒருத்தருமே இருக்க மாட்டோம். பவனியாவில இருந்து அனுராதபுரம் மட்டும் ஆக்கள் குறைவு. பவனியாவில இருந்து அண்டாபுரம் ஆக்கள் குறைவு. கொஞ்சம் வடிவாக்க ஆள் நீட்டி எல்லாம் இருக்கலாம். அதுக்கு பிறகு பவனியாவில இருந்து விருப்பம்டா படுத்து கொண்டும் பெறலாம். பவனியால இருந்து ஏறி வெறாக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஸ்டாப்பா இருக்கட்டும். பொதுமக்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் நோக்கி வெறாக்கள் அந்த ட்ரெயின் அதிகமா பயன்படுத்துறாங்க. நிறைய ஸ்டாப் அதுல ஏறி வெறாங்க. முந்தித்தானே பைதன் ட்ரெயின் வந்து பயம் குலுக்கும்னு சொல்றவே. இப்ப குலுக்கமே இல்ல. ஒரு நிக்க மட்டும்தான் ஒரு சாதுவான ஒரு ஆட்டம் இருக்குமே ஒழிய மற்றும்படி குலுக்கங்களுக்கம் ஒன்றுமே இல்ல. மற்ற பயமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் தனியா போயிட்டு தனியா வரலாம். போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. ட்ரெயினுக்குள்ள ஒவ்வொரு கோச் போகும்போதும் கூட போலீஸ் திருப்பினோம். அப்ப ஏதாவது பிரச்சனைனா கூட நீங்கள் சொல்லலாம். சரி, அப்ப எத்தனை மணிக்கு இங்க வந்து சேர்ந்தீங்க? இங்க சரியா நாங்க 7 மணிக்கு வந்தோம். 7:15. இந்த இன்ஜின் பிரச்சனை இல்லாட்டி 5:30க்கு வந்து 5:30க்கு வந்துருவோம். நல்ல பேருந்து ஓடினாங்க பாருங்க. பைதான் சும்மா சட்டப்படி ஓட்டம். இந்த பிரச்சனையில முடிஞ்சு இழுத்து கொண்டு வந்தது. கொண்டு சேர்த்துச்சு. நல்ல வந்துட்டு நல்ல ட்ரெயின் பயணம் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். ஒவ்வொரு பயணம் ஒருக்கா தெரியும். தச்சந்தோப்புல இறங்கினாங்க. ஸ்டேஷன் மாதிரி நாவக்குடியில இறங்குறான்னு தச்சந்தோப்புல இறங்கி நடந்துனாங்க. தெரியாது. அப்ப நான் சொல்லிவிட்டேன் நாவக்குழி அப்படின்னு மாதிரி சொல்லி போட்டு நான் நாவக்குழியில பார்த்து கொண்டு நிக்கிறேன். அப்ப உங்களை காணல. அந்த ரயில்ல உங்களை காணல. வாங்க போன் பண்ணாங்க. தான் ட்ரெயின் ராங்கிக்கா என்ன நினைக்கிறேன் நினைக்கிறீங்க வாங்க போன் பண்ணாங்க. நாவக்குழியில நிக்கிறேன். உங்களையும் காணையிலேயே சொல்ல இல்ல இல்ல நான் இங்க நிக்கிறேன். அப்ப அந்த போட்டை பார்த்து இங்க நிக்கிறீங்களா அந்த போட்டை வாசிக்க சொல்ல ஏதோ தானா சென்னா எல்லாம் வாசிக்கிறான். அத நாவக்குழிக்கு முன்னுக்கு. அப்ப எனக்கும் என்னன்னு சொன்னா தச்சந்தோப்பு எங்க எனக்கு தெரியாது. ரயில்வே ட்ராக் போறது அப்ப முன்னுக்கு தான் தங்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டேஷனுக்கு எதால போறேன்னு தெரியாது. அப்ப நானும் ஆக்களை போய் கேட்டு கொண்டு தான் போனேன். அந்த வயல்வெளி சனமே இல்ல அந்த இரவுல வயல்வெளிக்குள்ள போய் போகணும். அப்ப எனக்கு தெரியாது. ஆக்கிட்ட 2-3 பேரை கேட்டுதான் ஆக்களும் அந்த குறிப்பிட்ட இல்லைக்கு பிறகு ஆங்கால இல்லை தோட்டம் தானே வயல் தானே. அப்ப நாங்களும் கேட்கல. அது நான் கூகுள் மேப் போன் பண்ணி போட்டு பார்த்தேன்னு போய் பிடிச்சாச்சு. பயணங்கள் மிகவும் அனுபவங்களை தரும். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க ஞாபகம் வச்சிருக்கிறோம் மறக்காம. அப்ப ஏதோ ஒரு சாக்கமங்களுக்கு செலுத்திருக்கு. ஐயோ ஐயோ உண்மைதான். எங்க நாங்க தான் எள்ளு காயுதண்டா எள்ளு புழுக்கையும் காயும். என்ன சொல்றேன் எலிதான் காயுதண்டா எலி புழுக்கையும் காயுதண்டா வேற எங்களுக்காக எங்களை சித்தியும் காயுதுன்னா கலைக்கிறத இருந்து கேட்டு கொண்டிருக்கிற அவா தான் எங்களோட அலைதான். இந்த ஒரு வருஷம் ஒரே அலைச்சல் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம். அவங்ககிட்ட கதையும் கேட்டா அவங்க அலைச்சல் செலவு கவலை இதுதான் இப்ப எங்களோட வீட்டுல கொஞ்ச காலமா போய்கொண்டிருக்குது. எல்லாம் மாறும். பாய்.
என்ன ரப்பனை முடிச்சிட்டீங்க. பாய் சொல்லும் பாய் அவைக்கு அலுப்படிக்காம பாய் சொல்லும். சரி, நான் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் உங்களை. பாய். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு கதையோட இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன். இன்னொரு மகிழ்ச்சியான ஆளோட சந்திப்போம். பாய். சரி, பாய். கால் வரைச்சு போய் புளி இது மாதிரி பிடிச்சிட்டு போய் புளி மலை நல்லா நிறைச்சி போட்டோம்.